வணக்கம் நண்பர்களே. 12 வோல்ட் 30 வாட்ஸ் ரேட்டிங் உள்ள சோலார் கண்ட்ரோலர் இது ஆன்லைனில் 469 ரூபாய்க்கு வாங்கினேன். நல்ல ஒர்த்தாக இருக்குது. இந்த சோலார் கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா மேகமூட்டமாக இருக்கும்போது பேட்ரி சார்ஜ் ஆகிறதில்ல. அதனால் சின்ன மெத்தடை எனக்கு தெரிஞ்ச மெத்தடை யூஸ் பண்ணுறேன். அந்த மெத்தடை உங்களுக்கு விளக்கி காமிக்கிறேன். உங்களுக்கு யூஸாக இருந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒரு 2-வே சுவிட்சை எடுத்துக்கிறேன். இந்த 2-வே சுவிட்சை எடுத்து இபி கரண்ட்டுக்கும் சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய டிசி வோல்டேஜை வச்சு பேட்டரியை சார்ஜ் பண்ணுற மெத்தடு தான் அது. சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை கண்ட்ரோலர் கொடுக்குறோம். கண்ட்ரோலரில் பார்த்திங்கன்னா பேனல் ப்ளஸ்ஸு மைனஸு, பேட்ரி ப்ளஸ்ஸு மைனஸு, அவுட்புட் ப்ளஸ் மைனஸ் மொத்தம் 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா சோலார் பேனல் வரக்கூடிய இன்புட்டை எடுத்து சோலார் கண்ட்ரோலர் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துட்றோம். அதே போல் சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய பேட்ரி கனெக்ஷன் எடுத்து 2-வே சுவிட்சில் ஒரு அவுட்புட்லேயும், அதே மாதிரி இன்வெர்ட்டர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்லேருந்து வரக்கூடிய ப்ளஸ் எடுத்து 2-வே சுவிட்சில் இன்னொரு அவுட்புட்லேயும் கொடுத்துட்றோம். நடுவில் இருக்க காமன் பாயிண்டை எடுத்து பேட்டரியோட ப்ளஸ்ஸுக்கு கொடுத்துறோம். பேட்டரியோட மைனஸையும் அதே மாதிரி இங்கே சோலார் கண்ட்ரோலருடைய மைனஸையும் இபி இன்வெர்ட்டரில் வரக்கூடிய மைனஸையும் மொத்தமாக காமனாக ஜாயின் பண்ணிடுறோம். இப்படி பண்ணும்போது சோலார் 2-வே சுவிட்சை யூஸ் பண்ணும்போது சோலாரில் மேலே ஆன் பண்ணும்போது பேட்ரி கனெக்ஷன் ஆகி சோலாரில் சார்ஜ் ஆகும். நம்ம சப்போஸ் மேகமூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா இபியை பயன்படுத்தி இன்வெர்ட்டர் மூலமாக கீழே ஆன் பண்ணும்போது சுவிட்சை கீழே யூஸ் பண்ணும்போது கீழே ஆன் பண்ணும்போது பேட்ரி இன்வெர்ட்டர் மூலியமாக சார்ஜ் ஆகும். நம்ம இந்த 2-வே சுவிட்சை யூஸ் பண்ணுறதுனால கரண்ட்டு அண்டு சோலார் மூலியமாக பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ் ஆனிச்சுன்னா பயன்படுத்துங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.